இந்திய தேசத்தினுடைய வரலாற்றில் அண்ணல் காந்தியடிகள் சுதந்திரத்துக்காக மட்டும் பாடுபட்டார் என்று எல்லோரும் பேசப்படுகிற இந்த நேரத்தில் நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு பதிவு செய்வதிலே பெருமைப்படுகிறேன். காந்திக்கு எத்தனையோ பக்கங்கள் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரே பக்கம் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு வித்திட்டு பெற்றுத்தந்த தேச தந்தை என்பது மட்டும்தான் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த செய்தி. அண்ணல் காந்தியடிகள் இந்த ஒட்டுமொத்த மானுடத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய செய்திகளுக்கு உரியதாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிற வரலாறுகள் ஏராளம். அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு அதெல்லாம் நிச்சயம் தெரியணும். சுதந்திர போராட்டத்திற்கு ஒன்று மிதவாத அமைப்பு, ஒன்று தீவிரவாத அமைப்பாக செயல்பட்ட காலத்தில் அகிம்சை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதனாலும் வெல்ல முடியும் என்று அகில உலகத்துக்கு முதலாக பிரகடனப்படுத்தி வெற்றி கண்டவர் தான் அண்ணல் காந்தியடிகள். அன்பு நேயர்களே, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கி கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 5 ரூபா நோட்டை வைங்க, ஒரு 10 ரூபா நோட்டை வைங்க, 20 ரூபா நோட்டை வைங்க, 50 ரூபா நோட்டை வைங்க, 100 ரூபா வைங்க, 500 ரூபாயை வைங்க, வரிசையாக பாருங்கள். எல்லா ரூபா நோட்லேயும் காந்தி ஒரே புன்னகையை தான் வெளிப்படுத்துவார். அந்த சிரிப்பில் மாற்றமே இருக்காது. எல்லா தகுதியுடைய ரூபாய் நோட்லேயும் அவர் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். நாம் தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். 5 ரூபா கொடுத்தா ஒரு சிரிப்பு, 50 ரூபா கொடுத்தா இன்னொரு சிரிப்பு, 500 ரூபா கொடுத்தா ஆனந்த சிரிப்புன்னு மனிதன் அந்த ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிப்பை கூட மாற்றிக்கிட்டு இருக்கிறக்கூடிய சூழ்நிலையை, அப்படி இருக்காத, எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி உன் மனதை பக்குவப்படுத்திப்பார் என்று தான் உலகத்துக்கு அவர் சொல்லாமல் சொல்லுகிற செய்தி என்பதை நான் அந்த ரூபா நோட்டில் வர சிரிக்கிறத வச்சே உங்களுக்கு சொல்ல விரும்புகிற கருத்து அதுதான். அன்பு நேயர்களே, மகாத்மா காந்தியடிகள் இந்த சுதந்திர போராட்டத்தை காலையில் ஆரம்பித்து சாயந்தரமே முடிச்சுடலை. எத்தனை வடிவங்கள், அயராது அவருடைய முயற்சிகள். சில முயற்சிகள் தோற்றுவிட்டது. ஆனால் அவர் உலகத்துக்கு சொன்ன பாடம் என்ன தெரியுமா? முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்கக்கூடாது என்பது தான் அவர் எடுத்து காட்டுகிற மிகப்பெரிய செய்தி. ஏன்னா, வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரக போர், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய பொருள்களை பகிஷ்கரிப்பு என்றெல்லாம் பல்வேறு வகையான போராட்டங்களை கையில் எடுத்து கொண்டு நிறைவில் செய் அல்லது செத்துமடி என்ற உயரிய வாசகத்தை உலகத்துக்கு தந்து விடுதலை பெற்ற வரலாறு தான் அண்ணல் காந்தியடியினுடைய மிகப்பெரிய வரலாறு. ஒரு முறை சென்னைக்கு வருகை தந்த மகாத்மா நம்முடைய காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிராவயல் கிராமத்திற்கு வருகிறார். அந்த சிராவயல் கிராமத்திலே காந்தி ஆசிரமத்தை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஜீவானந்தம் அவர்கள் பராமரித்து நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட பெருந்தகையை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய காந்தியடிகள் சிராவயல் ஆசிரமத்திலே ஜீவானந்தத்தை பார்த்தபோது, உங்கள் சொத்து எவ்வளவு என்று கேட்டார். அப்பொழுது ஜீவானந்தம் சொன்னார், இந்தியாதான் என் சொத்து என்று சொன்னார். உடனே மகாத்மா சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது தவறு, இந்தியாவின் சொத்தே நீங்கள்தான் என்று அவருடைய மதிப்பீட்டை இன்னும் பல மடங்கு உயர்த்தி சொன்னார். ஒருவரை ஒருவர் ஒரு நிமிடத்தில் பார்த்த மாத்திரத்தில் உள்ளத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத வல்லமையை நாம் இந்த இடத்துல உணர்றோம். ஏன்னா, வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றுதான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான ஒரு சந்திப்பு எல்லாராலும் அறியப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதனால் இதை குறிப்பிடுகிறேன். தென்னாப்பிரிக்காவிலே அவர் ஆரம்ப காலத்தில் படிப்பதற்காக சென்ற போது, இன்றைய இளைஞர்களுக்காக இதை நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதனால் சொல்லுகிறேன். தன்னுடைய சக நண்பர்களோடு அங்கே பழகுகிறார். அதில் ஒருத்தன் சொல்கிறான், மது அருந்து மாமிசம் சாப்பிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது காந்தி இளமையில் இருந்த பருவத்தில் மறுக்கிறார். என் அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை மீறமாட்டேன், மது அருந்த மாட்டேன், மாமிசத்தை தொடமாட்டேன் என்று என் அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மீற விரும்பவில்லை என்று உறுதிபட சொன்னபோது ஒருவன் சொன்னான், அன்னை இருப்பதோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால், நீ ஏன்
அஞ்சுகிறாய் என்று கேட்டபோது இளமையில் இருந்த காந்தியடிகள் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது போல் என் அன்னை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இல்லை, என் அருகிலேயே இருக்கிறார்கள், என் இதயத்தில் குடியிருக்கிறாள் என் அன்னை. அந்த அன்னைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன் என்று மனசாட்சி உள்ள மனிதனாக இளமையிலேயே தன்னை வெளிப்படுத்தி உறுதியாக இருந்தார். அந்த உறுதிதான் அவர் எடுத்துக்கொண்ட அத்தனை செயல்களிலும் அவர் சிறப்பாக மெளிர்வதற்கு, வள்ளுவன் சொன்னது போல தோன்றின் புகழோடு தோன்றுகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு துறைதோறும் எந்த துறையில் எந்த மனிதன் தோன்றுகிறானோ அந்த துறையில் வல்லுநனாக உதாரண புருஷனாக உயர வேண்டும் என்ற வள்ளுவனுடைய கருத்தை சிரத்திலே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு சிறந்தவர்தான் காந்தியடிகள். அவர் எந்தெந்த வகையிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் பல உண்டு. அன்பு தம்பிகளே, அன்பு நேயர்களே, அவர் முழு ஆடை உடுத்தி இருந்தார். மேலே ஒரு கோட்டும் சூட்டுமாகத்தான் இருப்பார். மேலை நாட்டுக்கு சென்று வழக்கறிஞராக பட்டம் பெற்று வந்தவர் அவர் வழக்கறிஞர் தொழிலையே செய்து தன் வாழ்க்கையை செம்மையாக வைத்திருந்திருக்கலாம். ஆனால் முழு ஆடை உடுத்தி கொண்டு வாழ்ந்த அந்த மாமனிதர் இந்திய தேசத்தினுடைய முழுமையும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது மதுரைக்கு வருகிறார். அங்கே காரில் பயணம் பண்ணுகிற போது வைகை ஆற்றிலே ஒரு சகோதரி குளித்துவிட்டு ஒரு பாதி புடவையை உடுத்தி கொண்டு மீதி பாதி புடவையை ஒரு மரத்தின் கிளையிலே முனைப்பகுதியை கட்டிவிட்டு காய வைத்து கொண்டிருக்கிறாள். இது ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கூட வந்தவர்களோடு கேட்டார் காந்தியடிகள். அவர்கள் மாற்றி உடுத்தி கொள்வதற்கு உடை இல்லாத காரணத்தினால் இந்த உடையையே ஒரு பக்கம் காய வைத்து அதை சுற்றி கொண்டு மறுபடியும் ஈரப்பகுதியை காய வைத்துத்தான் இப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இனி வாழ்நாள் முழுவதும் என் இந்திய தேசத்து மக்கள் அன்றைக்கிருந்த மக்கள் தொகைப்படி 30 கோடி மக்களும் எப்பொழுது முழுமையாக உடுத்திக் கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் நானும் முழுமையான ஆடையை உடுத்துவேன் என்று அரையாடையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். இதே அரையாடை கோலத்தோடு தான் லண்டனிலே நடந்த வட்டமேஜ மாநாட்டுக்கும் அவர் சென்றார். அப்பொழுது கிண்டலாக கேட்டார்கள், ஏன் உங்களுக்கு உடுத்தி கொள்ள ஆடை இல்லையா என்று கேட்டபோது, எனக்காகத்தான் இங்கிலாந்து மகாராஜா அத்தனை ஆடைகளையும் உடுத்தி கொண்டிருக்கிறாரே என்று, எனக்கும் சேர்த்து அவர் உடுத்தி கொண்டிருக்கிறார் என்று நிறைய ஆடைகளை உடுத்தி கொண்டு வந்த அந்த நாட்டு மன்னனை பற்றி அழகாக எடுத்து நகைச்சுவை உணர்வோடு எடுத்து சொன்னார். தனக்கு குறை என்று அவர் கருதவில்லை. அந்த குறை எல்லாருக்கும் உள்ள குறை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை தீரும் வரையில் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அந்த கொள்கையிலே தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அன்பு நேயர்களே, சபர்மதி ஆசிரமம், அந்த சபர்மதி ஆசிரமத்தில் அண்ணல் காந்தியடிகளே உட்கார்ந்து உண்ணுகிறவர்களுக்கு தன் கரங்களினாலே பரிமாறுவார். எந்த ஒரு செயலையும் தன் செயலை தானே செய்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு செயல்படுத்தி செயல் மூலமாக காட்டியவர். அவரே பரிமாறுகிற போது அங்கே ஒரு விதிமுறைகள் எல்லாம் உண்டு. சாப்பிடுகிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். இலையில் பரிமாறப்பட்ட எந்த பொருளையும் வைக்கக்கூடாது, உணவை வீணாக்கக்கூடாது என்பதிலே மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் மகாத்மா காந்தியடிகள். அப்போது ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ஆங்கிலேயன் சாப்பிட உக்காந்துட்டான். அவன் எப்பயுமே இலையில பரிமாறும்போது பல சுவையுள்ள உணவுகளை வழங்குகிற அதே இலையில தினந்தோறும் வேப்பிலையை தொகையலாக அரைத்து, அதில் உப்பு கிடையாது, காரம் கிடையாது, புளி கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே வேப்பிலையை அரைச்சி துவையல் மாதிரி கொண்டு வந்து ஒரு உருண்டை வைப்பார்கள். ஏனென்றால் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை உணர்வதற்காக சுவையையும் கசப்பையும் சேர்த்து வைப்பாங்க அந்த இலையில. அப்போ அந்த ஆங்கிலேயன் அது என்னன்னு ஒத்து பார்த்தான். பரிமாறுற கூட ஹெல்ப் பண்ணுறவர் சொன்னார், ஐயா இது அவனுக்கு சாப்பிட பிடிக்குமோ பிடிக்காதோ, நம்ம வைக்காமல் விட்டுடலாமே அப்படின்னும் போது காந்தி சொன்னார், இங்கே என்ன விதியோ அந்த விதிப்படி நட வை அப்படின்ட்டார். எல்லா பதார்த்தங்களையும் வச்சுட்டு பக்கத்தில் இந்த வேப்பலை துவையிலையும் வச்சவே அந்த ஆங்கிலேயம் பார்த்தான். ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணின்னு வந்தான். இது ரொம்ப கசப்பாக இருந்தது. பார்த்தான், இது இடையில சாப்பிட்டுட்டு மற்ற பொருளையும் கசப்பாக்கி இருக்கிறத விட
இதை முதல்ல சாப்பிட்டுட்டா அந்த கசப்பு மாறுறதுக்கு மற்றதெல்லாம் சாப்பிட்டா சரியாக இருக்கும்னு சொல்லி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வேப்பலை துவையல் உருண்டையை எடுத்து வெடுக்குன்னு முழுங்கிட்டான். அப்போ காந்தி இந்த பரிமாறவனை கூப்பிட்டு சொன்னார், அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே, அவனுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் முதல்ல எடுத்து மொத்தத்தையும் சாப்பிட்டான், இன்னும் கொஞ்சம் வையேன்ட்டார். அதாவது அவருக்கு அந்த இயல்பிலேயே அவர் தான் சொன்னார், எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையில் அவரே எழுதுகிறார். சத்திய சோதனை தான் அவருடைய முழுமையான வரலாற்றை தெரிவிக்கக்கூடிய ஒரு உண்மையான நூல் அது. அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அப்படியே பிரதிபலித்த காட்டக்கூடியது. அதில் பொய் கிடையாது, புனைந்துரை கிடையாது, வர்ணனை கிடையாது, கற்பனை கிடையாது, அனைத்தும் உண்மைதான். வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால் அன்பு நேயர்களே, ஒவ்வொரு பக்கமாக உணர்ந்து வாசித்து மகாத்மா காந்தியடிகளுடைய சத்திய சோதனை முழுமையையும் படித்தால்தான் அவரை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அவர் இளமை பருவத்திலே வீதியில நடந்த ஹரிச்சந்திர நாடகத்தை அரை மணி நேரமாக பார்க்கிறார். எவ்வளவு நேரம் பார்த்தோம் என்பது முக்கியமில்லை, எப்படி பார்த்து உணர்ந்து கொண்டோம் என்பதுதான் முக்கிய. வரலாறு என்பதை உலகத்துக்கு காட்டியவர் அவர். ஹரிச்சந்திரன் கடைசி வரையில் எத்தனை துன்பங்களை தான் ஏற்றுக்கொண்டாலும் எதிர்வந்த அத்தனை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் தாக்குதல் அனைத்தையும் தாங்குதலாக்கி கொண்டு நிமிர்ந்து நின்றானே சத்தியத்தில், அந்த சத்திய உணர்வை என் வாழ்நாளில் இன்று முதல் கடைபிடிப்பேன். நான் வாழ்க்கையில் பொய்யே சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தான் பேசுவேன் என்று அந்த அரை மணி நேர நாடகத்தை பார்த்து ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்த பெருமை அண்ணல் காந்தியடிகள் என்ற தனி மனிதனுக்குத்தான் சாருமென்றால், அன்பு நேயர்களே, உலகத்தில் எத்தனையோ பேர் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சொல்லிய வண்ணம் செயல்படுத்தி அதை சமுதாயத்திற்கு உதாரணமாகவே வாழ்ந்து காட்டிய பெருமை அண்ணல் காந்தியடிகளுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அவரை நாம் உலக உத்தமர் காந்தியடிகள் என்று இன்றைக்கும் உலகம் போற்றி வருகிறது. இந்தியர்கள் மட்டுமல்ல, உலகத்திற்கே தன் வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்து சொன்னவர் காந்தியடிகள். அதனால்தான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது, என் வாழ்க்கையே அவர்களுக்கு நான் சொன்ன செய்தி என்று நிறைவு செய்தார். என்றால் அந்த நிறை மனிதரையுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டிலிருந்தாவது நாம் பின்பற்றுவோம். குறைந்தபட்சம் உண்மையை பேசுவதற்கு நாம் தயாராக இருப்போம். செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோருவோம். இன்னும் சொல்ல போனால் ஆசையை அளவுடன் வைத்து கொண்டு வாழ பழகுவோம். தேவைகளுக்கு உரியதை மட்டும் பெற்று தேவையான வாழ்க்கையை பூர்த்தி செய்து வாழ்வோம். நன்றி.